ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனல்ல ஒரு கியூட்டான ஹேர் பேண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் நார்மலா திக்கான அட்டை எடுத்து அதுல ஒன் சைடு மட்டும் போஸ்டர் பெயிண்ட் பிளாக் கலர்ல பண்ணிக்கிட்டேன். ரெண்டு சைடும் பெயிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் ஒன் சைடு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கரெக்டா நம்மளுக்கு தேவையான அளவு ரவுண்டா கட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபெவிகால் கேப் வச்சு மார்க் பண்ணிட்டு ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக்கா வேணும், அதனால நான் குட்டியாவே ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டோனா இதுல ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டோன் வந்துட்டு நார்மலா நம்ம கையை வச்சே ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து ஒட்டிட்டு இருந்தேன். குட்டி குட்டி ஸ்டோனா இருந்தது, கையில பிடிக்கிறதுக்கு வரவே இல்லை. கார்னர்ல வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இல்லை, கொஞ்சம் ஈஸியா வைக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதுக்கப்புறமா உள்ள வைக்கிற ஸ்டோன் வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னா இயர்பட்ஸ் அந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஒன்னா எடுத்து வச்சிட்டு இருந்தேன். கோல்டன் வந்து காமனா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கிராண்ட் லுக்கா இருக்கும். அதனால நான் கோல்டன் வந்து மெயின் கலரா யூஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன கலர் வந்துட்டு மேட்சிங்கா வேணுமோ அது வந்து நான் சென்டர்ல ஒரே ஒரு குட்டி ஸ்டோனா வச்சுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போறதும் கோல்டன் கலர் தான். இது வந்து ஒரு ஐ ஷேப்ல இருக்கிற குட்டி ஸ்டோன். இதை வந்துட்டு 3D எஃபெக்ட் கொடுக்கற மாதிரி சைடு லைட்டா அப்படியே சாய்ச்சி வைக்கிற மாதிரி வச்சாச்சு. அப்படியே பூ உள்ள இருந்து விரிஞ்சு வர்ற மாதிரி ஒரு லுக்ல இருக்கும். ஸோ கார்னர் வரைக்கும் நல்லா க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு இதை ஒன்னா எடுத்து நிக்க வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா முடியல, மறுபடியும் நான் இயர்பட்ஸோட ஸ்டிக் வச்சே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அழகா பூ மாதிரி வந்துட்டு இது இப்படி சைட்ல பார்க்கும் போது 3D எஃபெக்ட்ல சூப்பரா இருக்கும். நார்மல் கார்ட்போர்டுங்கிறனால இந்த க்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆயிருச்சு. சென்டர்ல நான் வந்து ப்ளூ கலர்ல உள்ள ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ண போறேன். எவ்வளவு கியூட்டா குட்டியா அழகா இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பேண்டோட சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிருந்தா போதும், நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா பேண்ட் இதை நார்மல் பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன், காமன் கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு B6000 க்ளூ யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி இருந்துக்கும். ஃபெவிகால் கூட அந்த அளவுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதில் வந்து நம்ம நல்லா ஹெவி க்ளூ யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல லைஃப் இருக்கும். அதனால நான் இதுக்கு மட்டும் இந்த க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு க்யூட்டான நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குற பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய க்யூட்டான ஜுவல்லரி எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.